இப்போ கருவேப்பிலைங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம். இது ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சாம்பாரில் போடுறோம், காயில் போடுறோம், சாப்பிட்றச்சே அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு சாப்பிட்றோம். அதில் இருக்கிற எந்த அளவு நியூட்ரியன்ஸ் வந்து அந்த உணவில் இறங்கியிருக்கோ அது மாத்திரம்தான் கிடைக்குது. ஆனால் அதை கடித்து சாப்பிட்டா இன்னும் பெட்டர். அதனால நிறைய பேர்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் கருவேப்பிலையை அரைச்சி சாம்பார்லேயும் காயிலையும் போட்டுட்டிங்கன்னா அது முழுமையாக நம்மளுக்கு சேர்ந்துடும். ஏன்னா அந்த இலையை கடித்து சாப்பிட நிறைய பேருக்கு பிடிக்காது. இப்போ கருவேப்பிலைன்னு பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலர் லீஃப். டார்க் க்ரீன்னா என்ன? நல்ல ஒரு டார்க்காக இருக்கிற ஒரு பச்சை. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, நிறைய ஃபைபர் இருக்குது, அயர்ன் சத்து இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லது. அதுதான் வந்து வீட்டில எல்லாம் கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை குழம்பு இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. பட் கருவேப்பிலையை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து எந்த அளவு அதை பச்சையாக பண்ணுறோமோ அந்த அளவு இது ஹெல்த்தி. ஸோ இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட சாம்பார் முடிச்சுட்டு கடைசியில் அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற பெனிஃபிட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அதே மாதிரி காய் செஞ்சுட்டு இந்த பேஸ்ட்டை கடைசியில் போட்டு அந்த காயில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஃபுல்லாக பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ ஒரு சட்னி இல்லை துவையல் பண்ண போகிறீங்கன்னா சட்னிக்கு நீங்கள் இன்னமும் எதுவுமே வதக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே அதோட கூட தேங்காய் வைக்கிறீங்களா, ஃப்ரெஷ்ஷாக தேங்காய், பச்சை மிளகா இல்லை வத்த மிளகா இது மாதிரி வச்சு அரைச்சிடலாம். இப்போ துவையல் அப்படின்னு வந்தால் நம்ம வத்த மிளகா, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்துட்டு அதோடு நம்ம இதை போட்டு புளி போட்டு உப்பு போட்டு வந்து பண்ணணும். அது கூட அந்த கருவேப்பிலையை வதக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ கருவேப்பிலை பொடி பண்ண போகிறீங்கன்னா இதை வெயிலில் வச்சு காய வச்சுட்டு நம்ம பொடி மாதிரி யூஸ் பண்ணால் அது பெட்டர். இதே வாணலியில் போட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா அதோடு இருக்கிற பெனிஃபிட் அந்த விட்டமின் சி சத்தெல்லாம் குறைஞ்சிடும்.